friends, welcome back to my channel. நம்ம பேச போற தலைப்பு யூடியூப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் அப்படின்னு சொன்னோம்னே யூடியூப் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஆஃப்டர் கோவிட் தான் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. நிறைய பேர் வந்து வீட்டில் சும்மா இருந்தது இந்த சென்ஸ் வேறு ஆக்டிவிட்டி நம்ம வெளியே ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாதனால நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா யூடியூப் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் ரொம்ப யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆஃப்டர் கோவிட் பீரியடில் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிறைய பேர் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி டிக்டாக் இருந்துச்சு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூடியூபும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. யூடியூப் எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சோ அதே மாதிரி யூடியூபர்ஸும் டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே நிஜமாவே ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்பில் உள்ள வரும்போதே சைன்இன் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எத்தனை வயசுக்காரங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் யூடியூப் வந்து நம்மக்கிட்ட கேட்கும். அதெல்லாம் வந்து பேசிக் டேட்டாஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதே நம்மளோட அக்கௌண்ட் தான். இப்போ நீங்கள் உங்களோட அந்த யூடியூப் பேஜில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ இதுக்காக தனியாக யாருமே யூடியூப் சேனல் உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற யூடியூப்லேயே வந்து ஆட் அ வீடியோ அப்படின்னு கொடுத்தாலே யூ கேன் அப்லோட் யுவர் வீடியோ. ஸோ அப்படி பார்க்குறப்போ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் வீடியோ இப்போ நான் வந்து இப்போ பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறப்ப நிறைய பார்த்துட்டு இருந்துட்டுருக்கேன். இல்லை, நான் வந்து ஆடியன்ஸாக இருக்கப்போ நிறைய பார்த்துட்டு இருந்திருக்கேன். இப்போ பார்ட்டிசிபெண்ட் ஆகிறப்ப நிறைய க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபோட பயன்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை நியூலி மேரிடு இப்போ இருக்க ரீசன்ட் ஜென்ரேஷன் பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்லேருந்து நல்லா சமைக்க கற்றுக்குறாங்க, விச் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, ஆனால் அந்த காலத்துலலாம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்னம்மா சாம்பாருக்கு இது போடணுமா, சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் போடணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த காலத்தில் யாருமே அவ்வளோ ஏதாவது பண்ணால் சரி அம்மா ஏதாவது வெளியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்தே சமைச்சிக்கிறாங்க. ஸோ யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க மட்டும் சாம்பார் வைக்க சொல்லித்தரல, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குதோ அதில் தானே நீங்கள் எதுக்கு சமைக்கிறீங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெருங்காயத்தூள் போடுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் பெருங்காயத்தூள் போடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. அப்போது நம்ம ஒரு ஆப் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னா அந்த ஆப்பு நம்ம தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம், அது நம்மளை பயன்படுத்திடக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து இப்போ குனாஃபானா ஒரு அரேபியன் டெசர்ட், இப்போ அந்த மாதிரியான ரெசிபீஸ் கூட இப்போ நிறைய சேனல்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியும். எங்கேயோ நம்ம சாப்பிட்டு சுவைச்ச ஒரு உணவை கூட நம்ம வீட்டில் வந்து செஞ்சு பார்க்க முடிகிறதுக்கு நம்மளை அவ்வளோ கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து என்னென்னா யூடியூப் தான். ஸோ அதெல்லாம் வந்து யூடியூபோட நிஜமான பயன்கள். அதேதான், யூடியூபர்ஸ் நிறைய பேர் வராங்க, கிரியேட்டர்ஸ். அதாவது ஒரு 30 செகண்டில் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக மக்களுக்கு சேர்க்கணும், 30 செகண்ட் 60 செகண்டில் சேர்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில் சிலர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பையும் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நான் இப்படி பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், அதை வச்சு சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதையும் மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பர்சனல் வீடியோஸ் அப்படின்னு சொல்கிறப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இங்கே ட்ரிப் போனேன், அங்கே ட்ரிப் போனேன், நிறைய விளாகர்ஸ் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வர்றது வந்து விளாகர்ஸ். நான் வந்து விளாக் பண்ணுறேன்னா நான் போயிட்டு வந்த ஒரு விஷயத்தை ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரி டிஜிட்டலாக அவங்க வந்து அவங்களோட ட்ராவல் அக்கௌண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டால் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஸ் பண்ண நம்மளுக்கு தான் தெரியும் அது நிஜமாவே நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை. அதே மாதிரி தான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரவங்க வந்து நான் வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் சொல்லுவாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அங்கே போய் நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் வ்ளாகர்ஸ் வந்து இந்த யூடியூப் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் வந்து ரீசெண்டாக தான் யூடியூப் பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளே நிறைய யூடியூபர்ஸ் நான் யாருனையுமே இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. நிறைய யூடியூபர்ஸ் நீங்களே வந்து ஒரு யூடியூபுக்கு உள்ளே வர்றப்போ இவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு ஒரு சர்ச் பாக்ஸில் தேடுவீங்கள, அது அந்த இட்ஸ் லைக் அ சீரியல். என்ன சீரியல் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்படின்னா வந்து
என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா அம்மா தான் சீரியல் பார்க்கும்போது தொடரும் அப்படின்னு போடுவாங்க, இல்லாட்டி மலரும் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூபர் ஒரு அப்டேட் தராங்க அப்படின்னா அந்த அப்டேட்டில் அடுத்த நாள் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குற கியூரியாசிட்டியை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி நம்ம வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம இது இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் திங், அப்படி தானே? யாரும் மோஸ்ட்லி அதை என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறது இல்லையே. இதில் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இவங்களை பிடிக்கும்னா இவங்களோட யூடியூப் சேனலில் போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கேன், இவங்களோட இதில் யாரோ எங்கேயோ யாரோ இருந்து போடா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி எனக்கு பிடிச்சவங்களை நீ போடா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு போய் சண்டை போட ஆரம்பித்தேன். விச் ரிசல்டட் இன் டிப்ரெஷன். என்னையே நானே தான் அங்கே டிப்ரெஷன் பண்ணிக்கிறேனே தவிர வேறு யாரும் எங்கேருந்தோ வந்து பண்ணலை. அவங்க கமெண்ட் பண்ணாங்க, அவங்களோட ஒப்பீனியனை அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கும் அந்த பர்சனுக்கும் சண்டை கிடையாது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் சண்டை. நான் என்ன பண்ணுறேன்னா ஊடால போய் எப்படிடா நீ வர எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை தான் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு போகாதீங்க. யூ ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நிறைய நம்ம பார்க்க முடியாத இடங்களுக்குலாம் போய் பார்த்து வ்ளாக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே நம்ம இங்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி இங்கெல்லாம் நம்ம போக முடியாது, துபாய் சிட்டி எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தரும். அது வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்க்கு கொண்டு போகாது, டிப்ரெஷன் கொண்டு போகாது. நீங்கள் அந்த பிளேஸை பார்த்து பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுவீங்க. அது தவிர நீ யாருடா அப்படின்னு எதுவும் கமெண்ட் பண்ண அங்கே வாய்ப்பும் இருக்காது. அதாவது யூடியூப்ல வந்து யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து சுதந்திரம் நிறையவே இருக்குது யூடியூப்ல. அதே மாதிரி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சமையல் தாண்டி என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா சீரியல் ப்ரோமோ, மூவி ப்ரோமோ, வேறு என்ன பார்ப்போம், இந்த புதுசாக ரிலீஸ் ஆகிற சாங்ஸ் அந்த மாதிரி நம்ம கேட்போம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு புதுசாக வர படத்தை பற்றின ஒரு அப்டேட் நம்மளுக்கு கொடுக்குது. அதெல்லாம் விச் இஸ் ரியலி ரியலி குட் இன் யூடியூப். வேறு என்ன இருக்குது, அடுத்தவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு கவலை இருக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், அவங்க என்ன வேணால் அவங்களோட டிசிஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அது கோ த்ரூ பண்ணவங்க அவங்க தான். நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம அங்கே யாருமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண இப்போ உங்களை மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் சப்ஸ்கிரைபராக இருந்தேன். இப்போ நான் வந்து யூடியூப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சும்மா அங்கங்கே போகிறது, சும்மா ஜாலிக்கு விளையாடுறது அப்படின்றத க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆனால் சொசைட்டிக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் 0. பரவாயில்ல, இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், ஏன்னா சொசைட்டிக்கு இதை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறது நிஜமாவே சொசைட்டிக்கு நான் பண்ணுறது. என்னோட சேனல் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து சிந்திப்போம் செல்வடிப்போம் சீரீஸ்ன்னு நான் ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரி டைம் ஜூனிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிஸ் மூலமாக எப்படி நன்னெறி கருத்துக்களை வந்து இளம் தலைமுறைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரை நான் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு என்னோட அந்த வீடியோஸும் கொஞ்சம் போய் பாருங்கள். அண்டு நான் இன்னும் மேலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆப் க்ரியேட்டரே நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னு நினச்சி க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணுற நம்ம கொஞ்சம் விழிப்போடு யூஸ் பண்ணால் வருங்கால சந்ததியினர் அடுத்து வர தலைமுறையும் நல்ல ஒரு ப்ரொடக்டிவான பாதையில் போகும்னு நம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பை வந்து ப்ரொடக்டிவ் வேக்கு மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னுன்ற ஒரு சூப்பரான கருத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சிந்திப்போம், சிறுகடிப்போம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம் மக்களே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி யூடியூப்பில் வந்து எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா யார் யார் என்ன சண்டை போடுறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது போக மற்றவங்க பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது
அது எல்லாருமே பார்க்கலாம், நீயும் பார்க்கலாம். நான் என்ன அப்படி பார்த்தேன் கிடையாது. ஓ அப்போ நான் என்ன பார்த்தேன் அப்படி? இதை நான் சொல்ல வேணாம், அதெல்லாம் சொல்ல வேணாம்னு விரும்புகிறேன் மக்களை. அடிச்சு இப்போ நம்மளுக்குன்னு சில யூடியூபர்ஸ் பிடிக்கும்ல, அந்த மாதிரி யூடியூபர்ஸை நம்ம தேடி போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறது இட்ஸ் லைக் சீரியல். இப்போ யூடியூப்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து நிஜமாவே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நம்ம தொடரும் போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் என்ன ஆகும், பழைய காலத்துலலாம் அப்படி தானே, இப்படி நேற்று அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, தொடரும் இல்லாட்டி மலருவாள் அப்படின்னு முடிப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த சீரியல் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக வந்து யூடியூப்பில் வந்து யாராச்சும் ஒருத்தர் அவங்களோட அப்டேட் தராங்கன்னா அடுத்த நாளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான பார்ட் 2 பார்ட் 3 அப்படிலாம் போட்டு அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ யூடியூபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்ம யூடியூப் வந்திருக்கலாமா இருக்கலாம், இல்லாட்டி சரி இந்த யூடியூப்லேருந்து ஏதாச்சும் ஒரு பணம் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னா ஏன் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுனால தானே அவங்க வந்து சரி எனக்கு இதுலையாவது ஒரு வேலை கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை? சரி நீ வீடியோ பார்த்தோன்னா நானே பார்க்குறாங்க. ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதான் பண்ணி வைத்தியக்காரன் டியூடு சொல்லு டியூடு வேஜா அண்ணே அன்னைக்கு சொல்லுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இப்படிலாம் வைஃபை அழகா இருக்கீங்க, வேற எதுவும் எல்லாம் சும்மா போய் எங்கேயாவது போய் தப்புறது, குதிக்கிறது, தண்ணியில குளிக்கிறது, நான் போடுவேன். கதை ஸ்டோரி டைம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் விட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய் பாய். தூக்கி போட்டு வேலையை பண்ணுங்க.